Which of the two ratios is larger? So first one பார்க்கலாம் 4:5 நம்ம எப்படி எழுதலாம் 4/5 எழுதலாம். 8:15 எப்படி எழுதலாம் 8/15 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல லார்ஜர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா 5 × 3 is 15. இது டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சா? இப்போ இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா மேலேயும் என்ன பண்ணணும் 3 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும் பாருங்க 4 3s are 12, 5 3s are 15. இங்க என்ன வருது 8 இங்க 15. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ எந்த பக்கம் பெருசா இருக்கு 12 தான் பெருசா இருக்கு. அப்போ என்னது 12/15 is larger. That means what is the answer? 4:5 is larger. Okay வா? 4:5 is larger than என்னது 8:15. Next second one 3:4 நம்ம எப்படி எழுதலாம் 3/4 எழுதலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க 7/8 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டினாமினேட்டர் ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் 4 multiplied by 2. இங்கேயும் நமக்கு multiplied by 2 போட்டோம்னா என்ன வரும் 3 2s are 6, இங்க 4 2s are 8. இங்க என்ன வருது 7/8. சோ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல்னா நியூமரேட்டர் பாக்குறோம் 7 தான் கிரேட்டர். இப்போ 7/8 is 7:8. 7:8 is larger. கிளியரா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1:2. 1:2 என்னது 1/2. இங்க 2:1 என்னது 2/1. சோ இது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இது half. 1/2 is half. இது 2/1 என்னது 2 தான். சோ half பெருசா 2 பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான் பெருசு. So what is the answer? 2:1 is larger. So இதே மாதிரி இதுவும் போடணும்னா என்ன பண்ணணும், இங்க multiplied by 1, இங்க 2 இருக்குதானே, அப்போ multiplied by 2 போடணும். இங்க என்ன பண்ணணும் multiplied by 2 போடணும். இங்க multiplied போடல, இங்க multiplied by 2. So இங்க multiplied by 2, இங்க multiplied by 2 போட்டோம்னா என்ன வரும், இங்க 1/2 அப்படியே தான் இருக்கும். இங்க என்ன வரும் 2 2s are 4, இங்கேயும் வந்து 2 இருக்கும். So denominator equal 4 தான் பெருசு. அப்போ இந்த மாதிரி. ஓகே, இது பார்த்த உடனே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டோம்னா இது பண்றதுன்னு சொல்லியிருக்கேன்.